அன்பு நெஞ்சங்களே, உணவில் எப்படி ஒவ்வொருவருக்கும் தனித்தனியான டெஸ்ட் இருக்கிறதோ, அதேபோல் ஒவ்வொரு ஆடவர்க்கும் பெண் ரசனை என்பது ஒருவருக்கொருவர் வித்தியாசமாக இருக்கும். இது அவனது ஆழ்மனதிலே பதிந்திருக்கும், வெளிக்காட்டிக் கொள்ள மாட்டார்கள். இதன்படி 2 திருடர்களைப் பற்றிச் சொல்கிறேன். ஒருவன்தான் திருட நுழைந்ததும் பீரோவை திறந்ததும் முதலில் பட்டுப்புடவைகள் இருக்கிறதா என்று பார்த்து அவைகளை எடுத்து கட்டிலில் உலைத்துப் போட்டு அதன்மேல் விழுந்து உருண்டு பிறண்டு பிறகு அதோடு சுய குடும்பமும் நடத்தி நாசமாக்கி விடுவான். அதன் பிறகே நகை பணம் இருக்கிறதா என்று பார்ப்பான். மறுநாள் புகார் வந்த பிறகு உள்ளே போய் பார்த்தால் புடவைகள் கிடக்கும் லட்சணத்தை பார்த்ததுமே, இவன் நம்ம மேல்படியானில்லா என்று கரெக்டா சொல்லிரலாம். விரல் ரேகை நிபுணர்களோ மோப்பனாயோ பேயோ எதுவுமே தேவையில்லை. அதேபோல் இன்னொருவன் முதலில் பாத்ரூமுக்குள் போய் பெண்கள் ஊருக்குப் போகும்போது கழட்டி போட்ட பாவாடை பிரா போன்ற உள்ளாடைகளை தூக்கி வந்து கட்டிலில் போட்டு அதே வேலையை இவனும் செய்து அதன் பிறகே பொருட்களை தேடுவான். இவர்கள் சிக்கிய பிறகு விசாரணையில் ஏம்ல இப்படி பண்றிய என்று கேட்கும்போது பட்டுப் புடவையிலிருந்து வரும் ஒருவித மனம் தனக்கு ஒரு கிளுகிளுப்பை தருது சார் என்றான். இன்னொருவன் தனக்கு அந்த மூத்திரவாடை ரொம்ப பிடிக்கும் சார் என்றான். 4 கால் பிராணிகளின் அணுகுமுறையை நம் கண்முன்னே கொண்டு வந்து நிறுத்தினான். இது எப்படி இருக்கு